Hello everyone, welcome to a problem solving series. இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோல நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லெசன்ல இருக்கிற மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन சால்வ் பண்ண போறோம். வாங்க क्वेश्चंस சால்வ் பண்ணலாம். क्वेश्चन நம்பர் 9. क्वेश्चनல என்ன சொல்றாங்க? large building there are 15 bulb at 40 watt. ஒரு பல்ப் வந்து 40 வாட் வந்து பவரை கன்சியூம் பண்ணும். மொத்தம் எத்தனை பல்ப் வச்சிருக்கோம்? 15 பல்ப் வச்சிருக்கோம். அதே மாதிரி 5 பல்ப் ஆஃப் 100 வாட், 5 ஃபேன் ஆஃப் 80 வாட், 1 ஹீட்டர் ஆஃப் 1 கிலோவாட். கிலோவாட் ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? ஆர் கனெக்டட். வோல்டேஜ் வந்து எல்லாத்துக்குமே 220 வோல்ட் கொடுக்க போறோம். அப்ப மேக்ஸிமம் மெயின் ஃபியூஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்? சரி, இந்த ஃபியூஸோட பர்பஸ் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஃபியூஸ்? சர்க்யூட்டை பாதுகாக்கிறதுக்கு. இப்ப நல்லா பண்ணி மேக்ஸிமம் எவ்வளோ ஃபியூஸ் வைக்கணும்? சரி, நீ ரொம்ப கம்மியா ஃபியூஸ் வச்சேன்னு வச்சுக்கலாம். இப்ப எல்லாருமே ஒரே நேரத்தில் சுவிட்ச் போட்டாங்கன்னா எல்லாருக்கும் நிறைய கரண்ட் தேவைப்படுமா? அப்ப நிறைய கரண்ட் உள்ள போறப்ப நான் சப்போஸ் சரியா இப்ப லெட் மீ சே அந்த ஒரு இவங்களுக்கு வந்து ஒரு 10 ஆம்பியர் கரண்ட் வந்து மேக்ஸிமமா தேவைப்படும். மேக்ஸிமம் கரண்ட் எப்ப தேவைப்படும்? எல்லாருமே ஒரே நேரத்தில் சுவிட்ச் போட்டாங்கன்னா கரண்ட் வந்து நிறைய தேவைப்படுமா? கரெக்டா இல்லையா? வெரி குட். அப்ப நான் 10 ஆம்பியர் வந்து ஒயர் வச்சிருக்கேன்னு வச்சுக்குவோம். இப்ப சப்போஸ் இவங்க எல்லாருமே சுவிட்ச் போட்டப்ப 15 ஆம்பியர் கரண்ட் தேவைப்படுது. அப்ப என்ன நடக்கும்? 15 ஆம்பியர் கரண்ட் உள்ள போறப்ப இவன் என்ன சொல்லிடுவான்? நான் 10 வரைக்கும் தான் அலோவ் பண்ணணும், 10க்கு மேல அலோவ் பண்றது என்னோட இதுல இல்ல. அப்ப இந்த ஒயர் என்ன ஆயிரும்? ஃபியூஸ் ஆயிரும். கரெக்டா இல்லையா? ஓகே, அதுக்காக நான் போயிட்டு பேசாம 100 ஆம்பியர் ஒயரை கொண்டு போய் கனெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்துன்னு வச்சுக்கலாம். 100 ஆம்பியர் ஒயரை போய் நான் கனெக்ட் பண்ணிட்டேன்னா நீ யோசிச்சு பாரு, நம்மளுக்கு தேவைப்பட போற விஷயம் எவ்வளோ? ஒரு 15 வோல்ட் 15 ஆம்பியர் தான் எனக்கு தேவைப்பட போகுது. நான் எவ்வளோ கொண்டு போய் கனெக்ட் பண்ணிட்டேன்? 100 ஆம்பியர் கனெக்ட் பண்ணிட்டேன். நான் இவ்வளோ அதிகமாக கனெக்ட் பண்ணா அது பிரச்சனையா இல்லையா? ஏன்னா ஃபியூஸோட பர்பஸ் என்ன? சப்போஸ் நிறைய கரண்ட் போச்சுன்னா அதை கட் பண்ணி விட்டுருவோம். கரெக்டா இல்லையா? அப்ப இவங்க தேவையை விட கொஞ்சம் அதிகமாக கரண்ட் போயிருச்சுன்னா அதை கட் பண்ணி விட்டுருணும். நான் பாட்டுக்கு 100 ஆம்பியர் போட்டேன்னு வச்சுக்கலாம். இவங்களுக்கு தேவை எவ்வளோ? 15. நான் பாட்டுக்கு 100 ஆம்பியர் கொடுத்துட்டேன்னா என்ன நடக்கும்? அந்த இடத்துல ஃபுல்லா அவங்க அப்ளையன்சஸ்ல டேமேஜ் ஆயிரும். கரெக்டா? சி, இது புரிஞ்சுக்கணும்னா ஒன்றும் இல்லை. நீ சப்போஸ் ஒரு காலனியில் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த காலனியில் வந்து எல்லாருமே டேப்பை திறந்தாங்கன்னா ஒரு 15 லிட்டர் தண்ணி வரணும். 15 லிட்டர்னு வச்சுக்கோங்க, லிட்டர் ஒரு கணக்கு வச்சுக்கலாம். ஓகேவா? உங்க காலனியில் எவ்வளோ தேவைப்படுது? 15 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. நீங்க டேப்பை திறந்தீங்கன்னா 15 லிட்டர் தண்ணி மேக்சிமம் போகணும், சரியா? பட் நான் என்ன சொல்றேன், 10 லிட்டர் தண்ணியே அவங்க எடுத்தாங்கன்னா உடனே அந்த அந்த ஏரியாவில் இருக்க தண்ணி கனெக்ஷன் என்ன பண்ணி விட்டுருணும்? கட் பண்ணி விட்டுருணும். நான் அப்படி பண்ணா அது ப்ராப்ளமா இல்லையா? என்ன சொல்றேன்ட்டு புரியுதா? உங்க சொசைட்டிக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுது? ஒரு 15 தேவைப்படுது. பட் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த சொசைட்டில 10 லிட்டருக்கு மேல தண்ணி போனாலே அந்த சொசைட்டிக்கு போற வந்து தண்ணியை நான் கட் பண்ணி விட்டுறணும்னு வந்து ஒரு இது பண்ணி வச்சிருக்கேன், சரியா? அப்ப இதனால ப்ராப்ளம் வருமா வராதா? ஓகேவா? அதுக்காக நான் பாட்டுக்கு 100 லிட்டர் தண்ணி கொண்டு அலோவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு பிரச்சனை. ஏன் பிரச்சனை? ஏன்னா உங்க பக்கெட் எல்லாமே நம்பி நம்பி விழுந்துரும். கரெக்டா? அப்ப எனக்கு வந்து சப்போஸ் அந்த ஏரியால வந்து 15 ஆம்பியர் கரண்ட் மேக்சிமமா தேவைப்படுதுன்னா நான் ஒயர் எவ்வளவுக்கு போடணும்? ஒரு 16 இல்லைன்னா 17 ஆம்பியர். இதுக்கு மேல வந்து கரண்ட் போச்சுன்னா நாங்க கனெக்ஷனை கட் பண்ணிடுவோம். புரியுதா கணக்கு என்ன சொல்றேன்ட்டு? வெரி குட். இப்ப டோட்டலா அவங்களுக்கு எவ்வளவு வாட் வேணும்? ஏன்னா எனக்கு டோட்டல் வாட் தெரிஞ்சிருச்சுன்னா நான் இதுல இருந்து கரண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஐ மீன் டோட்டல் பவர் தெரிஞ்சிச்சுன்னா இதுல இருந்து நான் கரண்ட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்ப நல்லா பாரு, சப்போஸ் அவங்க 15 பல்ப் எரிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். 15 பல்பை எரிச்சாங்கன்னா டோட்டல் எவ்வளவு வாட் கன்சியூம் ஆகும்? பல்ப் 15 into 40 600 வாட். ஏன்னா எல்லாருமே பல்பை எரிக்கிறாங்க, 15 பல்பும் எரியுது. அதே மாதிரி பாரு, 100 வாட் பல்ப் 5 இருக்கு. அப்ப எவ்வளவு ஆகும்? 5 into 100 which is equal to 500 watt. வேற என்ன இருக்கு இந்த சொசைட்டில? ஃபேன் இருக்கு. ஃபேன் எத்தனை ஃபேன் இருக்கு?
5 ஃபேன் இருக்கு 80 வாட் ஃபேன் 5 ஃபேன் 80 வாட் 400 வேற என்ன இருக்கு ஒரே ஒரு ஹீட்டர் வச்சிருக்காங்க ஹீட்டர் 1 into 1000 thank you madam 1000 watt அப்ப டோட்டல் எவ்வளவு வாட் மேக்ஸிமம் எவ்வளவு எல்லாமே ஒரே நேரத்துல எரிச்சாங்கன்னா எவ்வளவு வரும் 2500 கரெக்ட்டா ஓகே அப்ப டோட்டல் இவ்ளோ வாட் வரப்போகுது எவ்வளோ 2500 வோல்டேஜ் எவ்வளோ அந்த சொசைட்டில எவ்வளோ கொடுத்திருக்கா 220 வோல்ட் அப்ப கரண்ட் எவ்வளோ போகும் அப்ப இது வந்து கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 2500 by 220 இது கூட கேன்சல் ஆயிரும் எவ்வளவு வருது 11 பாயிண்ட் வரும் 11 பாயிண்ட் விட அதிகமா இருக்கும் see நல்லா பாரு அவங்களுக்கு வந்து எவ்வளவு தேவைப்படுது 11 பாயிண்ட் சம்திங் தேவைப்படுது கரெக்ட்டா நான் சப்போஸ் 8 ஆம்பியர் ஃபியூஸ் வச்சா என்ன ஆகும் 8 ஆம்பியருக்கு மேல போறப்பே எல்லாருக்குமே சர்க்யூட் வந்து கனெக்ட் ஆயிடும் புரியுதா 10 வச்சாலும் எல்லாருக்குமே போய் சேராது சோ நான் எவ்வளவு வைக்கணும் 12 ஆம்பியர் ஆச்சு வைக்கணும் புரியுதா ஓகே சோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12 ஆம்பியர் என்ன இது டிவைட் பண்ணனா some 11 பாயிண்ட் சம்திங் கிடைக்குதுன்னு சொல்றாங்க ஓகேவா அப்ப 12 ஆம்பியர் வந்து ஃபியூஸ் வயர் வச்சோனா ஓகே 12 ஆம்பியர் வரைக்கும் தாங்கும் எல்லாரும் ஒரே நேரத்துல யூசுவலி போட மாட்டாங்க அப்படி போட்டா கூட இது தாங்கும் சப்போஸ் 12 விட அதிகமாயிருச்சுனா என்ன ஆயிரணும் சர்க்யூட் ஃபியூஸ் ஆயிரணும் ஓகேவா சோ இதோட கரெக்ட் ஆன்சர் பார்த்தனா 12 ஆம்பியர் thank you